ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மங்கே நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். செய்தி அவளோடு கூட கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை குறித்து உங்களுக்கு நான் தியானிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி மரியாளை வாழ்த்துகிறதை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி முதலாவதாக வாழ்த்துகிறான். வேதாகமத்திலே பார்க்கும்போது ஆமென், அநேக பக்தர்கள் பரிசுத்தவான்கள் கிருபை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள். கிருபை என்றால் பொதுவாக எல்லாருமே உபயோகப்படுத்துகிறதான ஒரு பொதுவான சொல். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஒரு வீட்டை கட்டினால் நாம் சொல்லுவோம், ஆண்டவருடைய கிருபையினால வீட்டை கட்டும்படி தேவனாகிய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி. ஒரு கல்யாணத்தை முடித்தால் சொல்லுவோம், தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, கடனை அடைக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தால் சொல்லுவோம், தேவனாகிய கர்த்தர் கடனை அடைக்க தேவன் உதவி செய்திருக்கிறார், ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே தேவனாகிய கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லுவோம். நல்ல ஒரு வாகனத்தை வாங்கினால் சொல்லுவோம், ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் வாகனத்தை வாங்க தேவன் உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லுவோம். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகம பக்தர்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே கிருபை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்திலே நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் வாழ்ந்த நாட்களிலே அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தேவனாகிய கர்த்தர் நோவாவின் நிமித்தம் அந்த குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, நோவாவை கொண்டுதான் தேவனாகிய கர்த்தர் பேழையை கட்டும்படியாக தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, பக்தர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் கிருபையை பெற்றார்கள். ஆனால் இந்த மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவள் பெற்ற கிருபை விசேஷித்த விதமாயிருக்கிறது. கிருபை என்றால் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிருபை என்றால் பணம் அல்ல தேவ பிள்ளையே. கிருபை என்றால் பொருள் அல்ல. கிருபை என்றால் ஆஸ்தி அல்ல. கிருபை என்றால் அந்தஸ்து அல்ல. கிருபை என்றால் இன்பம் கிடைக்கும் வாழ்க்கை என்பது கிருபை அல்ல. கிருபை என்றால் என்ன தெரியுமா? கடினமான பாதையை கடப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உள்ளான மனுஷனில் கொடுக்கும் பலன் தான் கிருபை. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடினமான பாதையை கடப்பதற்கு உள்ளான மனுஷனில தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற பலன் தான் கிருபை. அருமையான தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் கடினமான பாதையிலே நடத்துவாரா, போராட்டமான சூழ்நிலை தேவனாகிய கர்த்தர் நடத்துவாரா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாமா? கடினமான பாதையிலே தேவனாகிய கர்த்தர் அநேகரை நடத்தி இருக்கிறார். எதற்கு தெரியுமா? உயர்வான ஆசீர்வாதங்களை தரும்படியாக, மேன்மைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, உன்னத உயரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் கடினமான பாதையிலே நடத்தி இருக்கிறார். வேதாகமத்திலே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே 40 வருஷம் அவர்களை கடினமான பாதையிலே நடத்தினார். வனாந்தரமான பாதையிலே தேவனாகிய கர்த்தர் நடத்தினார். எதற்கு தெரியுமா? பாலும் தேனும் ஆமீன் ஓடுகிறதான கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக தேவனாகிய
தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கடினமான பாதையிலே நடத்தினார். அருமையான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வாழ்க்கையில கடினமான பாதை வரும்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. போராட்டமான பாதை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. உங்களை உன்னதத்தில் உயர்த்தும்படியாகத்தான் அப்படிப்பட்ட பாதைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. வேதாகமத்திலே பார்ப்போமே ஆனால், பவுலுடைய ஊழியத்தின் பயணத்தின் நாட்களை பார்ப்போமே ஆனால், 1 குறைய 40 அடியாக 5 தரம் அவர் அடிபட்டிருக்கிறார். மிலாறுகளால் அடிபட்டிருக்கிறார். கடினமான பாதையை கடந்து சென்றிருக்கிறார். கப்பர் செய்த வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கள்ள சகோதரி எழும்பினார்கள். அது மாத்திரமல்ல, நிர்வாணம், அது மாத்திரமல்ல, உபவாசம், கண்விழிப்பு, இப்படி பலவிதமான பாடுகள் மத்தியிலே ஆமென் வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கேட்டாப்ல பலவீனம் நீங்கும்படி ஆண்டவரிடத்தில் 3 தடவை வேண்டிக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, கடினமான சூழ்நிலையில், போராட்டமான சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அவன் கேட்டதை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுக்கவில்லை. The Lord did not granted Paul's want அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா but granted Paul's need என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கல, ஆனா எது தேவையோ அதை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட போராட்டத்தின் மத்தியில நீங்கள் கடந்து செல்லலாம். நிந்தையின் மத்தியில நீங்கள் கடந்து செல்லலாம். ஆமென். பலவீனத்தின் மத்தியில நீங்கள் கடந்து செல்லலாம். அப்படிப்பட்டதான கடினமான பாதையில தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலன் தான் கிருபை. ஆமென். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த கடைசி நாட்களில் நீங்கள் கடந்து செல்லும் போது தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதாகமத்தில் பார்க்கும்போது மரியாளுக்கு அந்த கிருபையை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். மரியாளுடைய வாழ்க்கையில தேவதூதன் வாழ்த்துகிறான். அது மரியாளை வாழ்த்துகிறதற்கு முன்பதாக சகரியாவிடத்தில் போய் சொல்லுகிறாப்ல, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி தூதன் வாழ்த்துகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவிடத்தில் போய் தூதன் வாழ்த்தின போது அவனுக்கு நெடுநாளா இருந்ததான நிந்தை முடிவுக்கு வந்தது. ஆனால் மரியாளிடத்திலே வந்து வாழ்த்தின போது அவளுடைய வாழ்க்கையில நிந்தை துவங்கினது. ஏனென்றால் நிச்சயப்பட்டிருந்த அந்த நாட்களில் திருமணம் முடிக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் அவள் கர்ப்பவதி ஆனதை அநேகர் நிந்தித்திருப்பார்கள், அநேகர் அவமானமாய் அவளுடைய வாழ்க்கையில சொல்லி இருப்பார்கள். அப்படிப்பட்ட கடின பாதையில நடப்பதற்கு தான் தேவனாகிய கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில கிருபை கொடுத்தார். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி தேவதூதன் வாழ்த்துகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாளுடைய வாழ்க்கையிலே பிரசவ காலம் நேரிட்ட போது குடி மதிப்பு எழுதப்படி அவள் நாசரேத்து ஊரில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் பெத்லகேமுக்கு கடந்து போகிறார்கள். பெத்லகேமுக்கு கடந்து போகிற பாதையிலே அவளுடைய வாழ்க்கையில பிரசவ காலம் நேரிடுகிறது. சத்திரத்தில் போய் இடம் கேட்கிறார்கள். சத்திரக்காரன் இடம் இல்லை என்று சொல்லுகிறான். இடமில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் ஆமீன் ராஜ அரண்மனையில பிறந்திருக்கும் போது இயேசு மகாராஜாவுக்கு பிரசவிக்கிறதுக்கு கூட அங்கே பிறப்பதற்கு கூட இடம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில கூட சில பாதைகள் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எங்க போனாலும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, எங்க போனாலும் உங்க வாழ்க்கையில இக்கட்டான ஒரு நிலைமை காணப்படலாம். இங்கே மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது பிரசவ காலம் நேர்ந்த போது அவளுடைய வாழ்க்கையில இடமில்லை என்று சொல்லி சொன்னார்கள். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான கடினமான பாதையில் தான் மரியாள் கடந்து சென்றாள். அதற்கு தான் கிருபை தேவைப்பட்டது. அருமையான தேவ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, ஏரோது ராஜா பிள்ளையை கொலை செய்யும்படி வகை தேடின போது தேவதூதன் சொப்பனத்தில் எச்சரித்து எகிப்துக்கு கடந்து செல்லும்படி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எகிப்துக்கு கடந்து செல்லும் போது மிகுந்த இரவு, குளிர், பனி, ஆமீன், மார்போடு அணைத்துக் கொண்டு பிள்ளையை சுமந்து கொண்டு கழுதையின் மேல் பயணப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, எத்தனையோ கிருபை பெறாத தாய்மாரெல்லாம்
பிள்ளையை தன்னுடைய மார்போடு அணைத்து இரவு வேளையிலே குளிர் நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த கிருபை பெற்ற மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அந்த குளிர் நேரத்திலே அவள் பயணிக்கிறதை பார்க்கிறோம். பிரச்சனையான நேரத்திலே போராட்டமான சூழ்நிலையிலே பயணிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆகவே தான் தேவ தூதன் சொல்லுகிறான், அவளுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்படிப்பட்டதான போராட்டத்தின் மத்தியிலே கடந்து செல்வதற்கு தான் கிருபை தேவைப்பட்டது. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அந்த கிருபை தேவை என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். நிந்தனைகள் மத்தியில, அவமானத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில உங்க வாழ்க்கையில அந்த கிருபை மிக மிக தேவையாயிருக்கிறது. வேதாகமத்திலே பார்க்கும்போது ஆமென், அநேக பக்தர்கள் கிருபைகளை பெற்று ஆண்டவருக்காக ஆமென் பிரகாசித்தார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். ஒரு அருமையான பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறான், ஆண்டவரே, அக்னி போன்ற சோதனைகளை நீர் எனக்கு தர வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்லுவதில்லை, மாறாக அந்த பாதையில் நடப்பதற்கு எனக்கு காலடிகளை தாரும் என்று சொல்லி கேட்கிறேன் என்று சொல்லுகிறாப்ல. அருமையான தேவ பிள்ளையே, அக்னி போன்ற சோதனைகள் வரும்போது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த பக்தன் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த பாதையிலே நடப்பதற்கு எனக்கு காலணிகளை தாரும் என்று சொல்லி கேட்கிறான். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட அக்னி போன்ற சோதனைகள் வரும்போது நீங்கள் மலைத்து போகக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபையை தாங்கப்பா, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள். அருமையான ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில ஆமென், ஒரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் தரிசனத்தை கண்டான். என்ன ஒரு தரிசனம் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே பல மணி நேரங்கள் உறவாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். என்ன ஒரு தரிசனம் என்றால், முன்பதாக 2 காலடிகள், பின்பதாக ஒரு மனிதனுடைய காலடிகள். அப்படி காலடிகளை பார்த்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டாப்ல, ஆண்டவரே, முன்பதாக மனிதனுடைய காலடிகள் இருக்கிறது, பின்பதாக மனிதனுடைய காலடிகள் இருக்கிறது, இந்த 2 பேருடைய காலடிகள் யாது ஆண்டவரே அப்படி என்று சொல்லி அந்த பக்தன் கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அருமையான மகனே, உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீ முன்பதாக நீ கடந்து செல்லுகிறாய், அதுதான் உன்னுடைய காலடிகள், பின்பதாக நீ கடந்து செல்லுகிறாய் அல்லவா, இது என்னுடைய காலடிகள். நீ முன்பதாக கடந்து செல்லும் போது நான் உனக்கு பின்னே போய் உன்னை ஒவ்வொரு நாளும் நான் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறேன், இது என்னுடைய சொல்லி சொன்னான். ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி விட்டு ஆமென், திடீரென்று சொல்லி பார்க்கிறான், அந்த ஒரு மனிதனுடைய காலடிகளை காணவில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய காலடிகளை காணவில்லை, ஏன் ஆண்டவரே? முதலாவது 2 மனிதனுடைய காலடி இருந்தது, இப்பொழுது ஒரு மனிதனுடைய காலடிகள் தானே இருக்கிறது, ஏன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டபோது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அருமையான மகனே, உன் வாழ்க்கையில துக்கம் வந்த போது உன்னால நடக்க முடியவில்லை, ஆமெனுடைய வாழ்க்கையில சோர்வு வரும்போது உன்னால் எழும்பி நடக்க முடியவில்லை, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த போது உன்னால் எழும்பி நடக்க முடியவில்லை, அப்படிப்பட்டதான சூழ்நிலையில நான் உன்னை தோளின் மேல் தூக்கி சுமந்தேன் மகளே, நான் உன்னை தோளின் மேல் சுமந்தேன் மகனே என்று சொல்லி அந்த பக்தனிடத்தில் சொன்னாப்ல. அருமையான தேவ பிள்ளையே, அந்த மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் என்னை நேசிக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தினான். அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட சோர்ந்து போகும்போது உங்களால் நடக்க முடியாமல் இருக்கலாம், இழப்புகள் வரும்போது உங்களால் எழும்பி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை கடந்து வரலாம், பலவீனங்கள் வரும்போது உங்களால் எழும்பி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை கடந்து வரலாம், எல்லா பக்கமும் சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது உங்களால் எழும்பி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? அப்படியே தோளில் நம்மை தூக்கி சுமந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க. இரண்டாவது சொல்லுகிறான், ஆமென், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் அநேக பக்தர்களோடு கூட இருந்திருக்கிறார். தாவீதோடு கூட ஆண்டவர் கூட இருந்தார். கூட இருந்தபடினால் தான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை அவனால் செய்ய முடிந்தது. சவுல் அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். அது மாத்திரமல்ல, சீமேயு சாதாரண குடிமகன் விரோதமாய் எழும்பினான். அது மாத்திரமல்ல, தாவீதுடைய மகனாகிய
அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பினான் கொலை செய்யும்படியாக. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில எல்லாம் தாவீது என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரையே சார்ந்திருந்தான். ஆண்டவர் அவனோடே கூட இருந்தார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோசேப்புடைய வாழ்க்கை பார்க்கும்போது யோசேப்போடே கர்த்தர் கூட இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 17 வயதில் இருந்த அவனுடைய வாழ்க்கையில பாடுகள் ஆரம்பமானது. நீங்க கூட சொல்றீங்கல்ல, என் வாழ்க்கையிலையும் பாடுகள் தான், என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை தான், என் வாழ்க்கையிலையும் போராட்டம் தான் என்று சொல்லி 13 ஆண்டுகள் யோசேப்புடைய வாழ்க்கையில பாடுகளின் பாதையிலே அவன் கடந்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. யங் ஸ்டேஜில், வாலிப நாட்களிலே பாடுகள் மத்தியில் அவன் கடந்து சென்றான். அருமையான தேவ பிள்ளையே, நீங்க கூட நினைக்கிறீங்கல்ல, என்னுடைய வாலிப நாட்களில் கூட நான் பாடுகள் மத்தியில் நான் கடந்து சொல்லுகிறேன். என்னுடைய வாலிப நாட்களில் கூட குடும்பத்தின் சுமையை நான் சுமக்க வேண்டியது இருக்கிறது, என்ன செய்ய சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தன் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அவர் கூட இருந்தா அவர் உங்க கூட இருப்பார்மா. நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அருமையான தேவப்பிள்ளையே, இந்த பக்தருடைய வாழ்க்கையில யோசேப்பு தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அழைப்பு மேலான அழைப்பு தான். ஆனால் செல்ல வேண்டிய பாதையோ ஆமென் கரடு முரடான பாதை. அழைப்பு மேலான அழைப்பு தான், ஆனால் செல்ல வேண்டிய பாதையோ கரடு முரடான பாதை. உங்க வாழ்க்கையில கூட தேவனாகிய கர்த்தர் ஒரு மேலான அழைப்பிற்காக உங்களை அழைத்திருக்கலாம். ஊழியத்தின் பாதையில தேவன் உங்களை மேலான காரியத்திற்காய், மேலான பாதைக்காய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் செல்ல வேண்டிய பாதையோ கரடு முரடான பாதை. உங்க வாழ்க்கையில ஆமென் தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமையானால், தேவன் உங்களை உன்னத ஸ்தானத்தில் வைக்க வேண்டுமையானால் உங்க வாழ்க்கையில கரடு முரடான பாதையில நீங்க கடந்து செல்லலாம். அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவனாகிய கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்க அழுகையானது உங்களோடு கூட நிற்காது, உங்களுடைய சந்ததிக்கும் கடந்து செல்லலாம். உங்களுடைய சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில 13 ஆண்டுகள் பாடுகள் பாதையில கடந்து சென்ற அவனை தேவன் சும்மா விடவில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இளம் வயதுல ஆமென் கணவனை இழக்க கூடாது, முதிர் வயதுல மனைவியை இழக்க கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனை சின்ன வயதில் இழந்து விட்டார். சுமார் 16 அல்லது 17 வயதா இருக்கும் போதே தன்னுடைய தகப்பனை இழந்து விட்டார் என்று சொல்லி வேத ஆய்வுகள் கூறப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் மரியாள் என்ன செய்தார் என்றால் ஆண்டவரே ஆகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரரும் அது மாத்திரமல்ல அருமையான தாயாரும் இயேசுவை பார்க்கும்படி போன உடனே அவங்க எல்லாரும் சொன்னாங்க, உங்களை பார்க்கும்படி இயேசுவை பார்க்கும்படி சகோதரரும் தாயாரும் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு யார் தாயார், எனக்கு யார் சகோதரர்? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே தாயாரும் சகோதரமாய் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். ஆமே, பாடுகள் மத்தியிலே இந்த ஸ்திரீ கடந்து சென்றபடியினால், பாடுகள் மத்தியிலே மரியாள் கடந்து சென்றபடியினாலே அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில கூட பாடுகள் மத்தியில நீங்க கடந்து செல்லலாம். உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் மத்தியில கடந்து செல்லலாம். நீங்க சோர்ந்து போகாதுங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஸ்திரீகளுக்குள்ளே இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்பட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கும் போதும், அது மாத்திரமல்ல கைது செய்து அவரை கொண்டு போகும் போதும்,
சிலுவையில் அறைந்த போது கூட ஆமென் அப்படியே பார்த்து கொண்டு கதறிக்கொண்டு நிற்கிற ஒரு நிலைமை காணப்பட்டது. பாடுகள் மத்தியிலே கடந்து சென்றபடினால் தான் மரியாள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்பட்டார். தேவப்பிள்ளையே, உங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பாடுகள் மத்தியில நீங்க கடந்து சென்னீங்கன்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பறந்து செல்லுகிற பட்சியை பார்ப்போமே ஆனால் அது ஆறுகளை பார்த்து மலைத்தே நிற்பதில்லை, அது மலைகளை பார்த்து மலைத்தே நிற்பதில்லை. எவ்வளவு பெரிய ஏரி ஆனாலும் எவ்வளவு பெரிய குளமானாலும் அந்த பட்சியானது என்ன செய்யும் தெரியுமா? ஐயோ என்னால கடக்க முடியவில்லை என்று சொல்லி அது மலைத்தே நிற்காது. மாறாக அது என்ன செய்யும் தெரியுமா? தேவனாய் கர்த்தர் எனக்கு 2 ரெக்கைகளை கொடுத்திருக்கிறாரே, நான் பறந்து பறந்து பாடிக்கொண்டு செல்லுவேன் என்று சொல்லி அப்படியே பாடிக்கொண்டே கடந்து செல்லும். அருமையான சகோதரியே, உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் மத்தியில நீங்க இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில இருக்கலாம். ஆனால் பாடுகளை சுமந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிராஸ் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரியாளை போல கிருபை பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக உம்மோடு கூட உறவாடுகிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் நீர் எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள் மத்தியில உபத்திரவத்தின் மத்தியில எங்க பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நீ கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரியாளோடு கூட இருந்த தெய்வம் ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தாய்மாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய பலத்த கிருபையின் கர கூட இருப்பதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை தாங்குவதாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அருமை பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் தேவனுடைய செய்தி அவளோடு கூட கேட்டீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் கிராஸ் டிவி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென். தேவனாய் கர்த்தர் உங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you.